வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் கும்பராசி அவிட்டம் நட்சத்திர சனிப்பெயர்ச்சி பலன்கள். அவிட்ட நட்சத்திரம் செவ்வாய் பகவானின் ஆளுமையும் ஆதிக்கமும் நிறைந்த ஒரு நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரம் என்பது 1, 2 பாதங்கள் மகர ராசியிலும், மீதமுள்ள 3, 4 பாதங்கள் கும்ப ராசியிலும் இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு உண்டான 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சனி பயிற்சி பலன்களை போட்டாயிடுச்சு. இப்போது கும்ப ராசியில் இருக்கக்கூடிய 3, 4 பாதங்களில் உள்ளவர்களுக்கு இந்த பலன்கள் பொருந்தும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி வாக்கிய கணித ரீதியாக பயிற்சி பெற்று ஜென்ம சனியிலிருந்து விலகி குடும்ப சனி, பாத சனி, அது மட்டுமில்லாமல் கழிவு சனியாக அமர்ந்து 2.5 ஆண்டு காலம் என்ன பலன்களை தரப்போகிறார். கழிவு சனி விரயங்களை சந்தித்து விரக்தியுடன் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரம். கஷ்டங்களும் துன்பங்களும் தாங்க முடியாமல் கடனாக காசு பணம் கேட்டால் கூட கிடைக்க சில தாமதங்களும் சில எதிர்ப்புகளும் மறைமுகமாக உங்களுக்கு நடந்ததை கண்முன்னே கண்டு மனதுக்குள் கஷ்டப்பட்ட அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு துணிச்சலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகம். ஆனால் 7.5 சனி வந்த காலத்திலிருந்து விரயச்சனியாக 2.5 ஆண்டு காலம் இருக்கும்போது உங்களுக்கு துணிச்சல் தைரியமெல்லாம் இருந்தது. எப்போ ஜென்ம சனியாக வந்தாரோ என்ன நடக்குமோ, எப்படி நடக்குமோ, வாழ்வதற்குண்டான வழி இருக்கிறதா, வாழ முடியுமா, இவ்வளவு பிரச்சனைகளையும் சந்தித்து போராடி வெற்றி பெற முடியுமா என்கின்ற சந்தேகம் என்பது உங்களிடத்தில் கட்டாயமாக இருந்திருக்கும். குடும்ப தலைவனாகவோ இல்லை தலைவியாகவோ பொறுப்புகளை சுமக்கின்ற எந்த கும்பராசி அவிட்ட நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் உங்களுக்கு கெட்ட பெயரும் அவச்சொல்லும், நல்லவர்களாக இருந்தால் கூட நல்ல பெயர் கிடைக்காமல் உங்களுக்கு கெட்ட பெயரும் அவமானமும் கிடைத்த காலங்கள் தான் விரயச்சனி, ஜென்மசனி. விரயச்சனி என்றால் என்ன? ராசிக்கு 12இல் 7.5 சனி ஆரம்பிக்கின்ற காலம் 2.5 ஆண்டு காலம் விரயச்சனி. விரயச்சனியிலிருந்து பயிற்சி பெற்று உங்களுடைய ராசியிலே அமருகின்ற 2.5 ஆண்டு காலம் ஜென்மசனி. இருப்பதிலேயே கடுமை காட்டுவதும் கொடுமை செய்வதும் உறவுகளை பிரிவதும் பல வகையான இன்னல்களை சந்தித்து மன விரக்தியுடன் எந்த உறவும் வேணாம், எந்த நட்பும் வேணாம், எந்த பிரச்சனையும் வேணாம், தனிமையில் என்ன அமைதியாக விட்டாலே போதும் என்கின்ற மனநிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய காலம்தான் ஜென்மசனி. தான் கொண்ட கொள்கையிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட பலன்களை கொடுப்பது. நான் இதை செய்வேன், அதை செய்வேன், இப்படி செய்வேன் என்பதெல்லாம் மாற்றி எதை செய்தால் நல்லா இருக்கும் என்று தெரியலையேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுக்கின்ற காலம்தான் ஜென்மசனி. ஜென்மசனி வந்து விட்டாலே ஒரு மனிதன் தனிமரமாக தனித்து விடப்பட்டு தனிமையில் அமர்ந்து பல வகையான மனக்கவலைகளுடன் இருக்கக்கூடிய காலமாக மாறிவிடும். ஒருவேளை இவங்க நமக்கு உதவி செய்வாங்க, அவங்க நமக்கு உதவி செய்வாங்க என்ற எண்ணத்துடன் போனால் ஏமாற்றங்களும் மனக்கவலையும் தான் மிஞ்சும். இதுதான் ஜென்மசனி. எத்தனை உறவுகளாக இருந்தாலும் அத்தனை உறவுகளாலும் உதாசனப்படுத்தப்பட்டு ஒரு மனிதனை
நிராயுதபாணியாக நிற்க வைப்பது தான் ஜென்ம சனி. ஜென்ம சனி விலகி குடும்ப சனியாக வந்திருக்கிறார், கழிவு சனியாக இருக்கிறார். இப்பொழுது சனி பகவானால் பெரிதளவு பாதகம் இருக்காது. மாதந்தோறும் மாற்றங்கள் என்பது பெரிதளவு இல்லாவிட்டாலும் சிறிதளவாவது கிடைக்கும். ஓரளவுக்கு நன்மைகளை செய்கின்ற, பலன்களை தருகின்ற ஸ்தானத்திற்கு சனி பகவான் வந்து விடுவார். காரணம், கழிவு சனியாக இருக்கும்போது கடந்த ஆண்டுகளில் நீங்கள் அனுபவித்து வந்த கஷ்டங்களிலிருந்து மெல்ல மெல்ல உங்களை மீட்டு வர, உங்களுக்கு நல்லது நடக்க வழியாக இருப்பார். அது சந்தேகம் எதுவும் இருக்காது. ஆனால் தடைகளும் தடுமாற்றங்களும் ஏற்கனவே இருந்த பிரச்சனைகளும் அவ்வப்போது வந்து போகும். தசா நல்ல நிலையில் இருந்துவிட்டால் பாதகங்கள் குறைந்து காணப்படும். தசா சரியில்லாதவர்களுக்கு 7.5 சனியே இல்லாமல் இருந்தால் கூட இதே பாதகமாகத்தான் இருக்கும். ஆனால் சனி பகவான் விலகும் காலங்களில் பறித்ததை, எடுத்ததை, உங்களை கஷ்டப்படுத்தியதை முற்றிலும் மாற்றமாக நற்பலன்களை தந்துவிட்டு போவார். சனி பகவான் விலகுவதற்கு இன்னும் சில வருடங்கள் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது படு பாதகத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய ராகு கேதுவும் குரு பகவானும் மாற்றம் பெற்றால் உங்களுக்கு 7.5 சனியில் கழிவு சனியாக இருக்கின்ற கவலையே இருக்காது. ஆனால் இந்த 3 கிரகங்களும் மாற்றம் பெற வேண்டும். எப்பொழுது மாறும்? எப்பொழுது நன்மைகள் நடக்கும்? 2026 10ஆம் மாதத்தில் இந்த அற்புதமான விஷயங்கள் நடக்க ஆரம்பித்துவிடும். ஒரு பக்கம் உங்கள் ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவானும் விலகிவிடுவார். 7ஆம் இடத்தில் அனைத்து வகையான உறவுகளால் ஏற்பட்ட கஷ்ட நஷ்டங்களிலிருந்து கேது பகவான் விலகிவிடுவார். உங்களுக்கு 6ஆம் இடத்திலிருந்து வக்ரம் பெற்று 5ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று 6ஆம் இடத்திற்கு வந்து கஷ்டங்களை கொடுத்து அவரும் உங்களுக்கு 10ஆம் மாதத்தில் பயிற்சி பெற்று 7ஆம் இடத்திற்கு வந்து விடுவார். இன்னும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் வேதனைகளும் மனக்கவலைகளும் சில மாதங்கள் மட்டும்தான். சனி பகவான் இனிமேல் அவரால் முடிந்த அளவுக்கு நன்மைகளை செய்வார். குரு ராகு கேதுக்கள் மாற்றம் என்பது கும்பராசி அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் வர தயாராக இருக்கிறது என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.